ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பீஸ் லைஃப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் கேர் டிப்ஸு. ஸோ இது எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ட்ரை பண்ணி எனக்கு ஒர்க் ஆன விஷயத்தை தான் நான் உங்கள் கூட வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அப்போனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கேர் டிப்ஸ்ன்னு பார்க்குறீங்களா? ஸோ இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கிற ஒரே ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேரில் இருக்க டேண்ட்ரஃப் தான். ஸோ இந்த டேண்ட்ரஃப் வந்து எல்லாருக்குமே இருக்கு. நம்ம வெளியில போறோம், வரோம், நமக்கு ஸ்வெட் ஆகுது. ஸோ அது எல்லாமே நமக்கு ஸ்டே ஆகி நமக்கு டேண்ட்ரஃபாவே வந்துட்டு கிரியேட் ஆயிடுது. இது வந்து நமக்கு இருக்கிற மேஜரான ப்ராப்ளம் தான் நான் சொல்வேன். ஏன்னா நானும் வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு ஃபேஸ்ல ப்ராப்ளம் வரலாம். ஸ்கின்ல வந்துட்டு ஃபுல்லா அலர்ஜி வந்துட்டு ஃபார்ம் ஆகலாம். அண்ட் தென் இச்சிங்கா இருக்கும், இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஒரு நார்மலாவே நம்மளால வந்துட்டு ஃபீல் பண்ணவே முடியாது. ஸோ நானும் வந்துட்டு அதுல ரொம்பவே வந்து டிப்ரஸ்லாம் கூட ஆயிருக்கேன். க்யூரே ஆகல. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் இந்த ரெமெடி வந்துட்டு ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணி எனக்கு ஒரு 1 ஆர் 2 டைம்ஸே வந்துட்டு நல்ல ரிசல்ட் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நான் வந்துட்டு விரும்புறேன். அதனால தான் நான் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்காக நான் போஸ்ட் பண்றேன். ஸோ மறக்காம பாருங்க. நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரெமெடி என்ன ரெமெடி எடுக்க போறோம் அப்படின்றத வந்துட்டு பார்த்துடலாம். இது வந்துட்டு ஈஸியா எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ நம்ம வந்துட்டு என்ன பொருள்ன்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வேப்பில. இந்த வேப்பிலையில இல்லாதது எதுவுமே கிடையாது. அவ்ளோ ஒரு பெனிஃபிட் வந்து நமக்கு இந்த வேப்பிலையில வந்துட்டு இருக்கு. ஸ்கின்னுக்கா இருக்கட்டும், ஹேருக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சூப்பர் டூப்பர் ரெமிடினா வந்துட்டு இந்த நீம் லீவ்ஸ் தான். ஸோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட்டா வந்துட்டு இந்த நீம் லீவ்ஸ் தான் வந்துட்டு எடுக்க போறோம். ஆம், இது வந்து நமக்கு நிறைய பெனிஃபிட் வந்து குடுக்குது. ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாமே வந்துட்டு நமக்கு பெனிஃபிட்ஸ் தான் வந்து குடுக்குது. இந்த லீவ்ஸ் வச்சு தான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு மாஸ்க் மாரி வந்துட்டு பண்ண போறோம். ஒரு கைப்பிடி வேப்பில மட்டும் எடுத்துக்கிறேன். இதுவே எனக்கு வந்துட்டு போதும். ஸோ இது வந்து நீங்க ஒரு தண்ணியில வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கணும். நல்லா பாயில் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போறோம். ஸோ நான் பாயில் பண்ணி எடுத்துட்டு நம்ம என்ன ரெமெடி எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ட் தான் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சூப்பரா வந்துட்டு நமக்கு ஒர்க் ஆகும். இது வந்து நம்ம டேண்ட்ரஃப் கூட நல்லாவே வந்துட்டு ஃபைட் பண்ணி நமக்கு வந்து ஸ்கேல்ப்ல இருக்க டேண்ட்ரஃப் வந்துட்டு போகிறதுக்கு வந்து நல்லாவே வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நேச்சுரலான கண்டிஷ்னரு. ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம செகண்டா எடுத்திருக்க ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்டு தான் எடுத்திருக்கோம். இந்த கர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி தான். அது ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். அண்ட் தென் வந்து இது ஒரு நேச்சுரலான ஆன்டி டேண்ட்ரஃப் ப்ராடக்ட்டு. இது வந்து நமக்கு ஸ்கேல்ப்ல போயிட்டு நல்லா ஃபைட் பண்ணி, நமக்கு இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் இருந்தாலுமே வந்துட்டு, அது வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி குடுத்துரும். ஸோ நம்ம வந்து இந்த கர்ட் கூட பாயில் பண்ணி வச்சிருக்க இந்த நீம் லீஃப் தான் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ நம்ம வந்துட்டு நீம் லீஃப் வந்துட்டு அப்படியே வந்து எடுத்து கொடுக்கக்கூடாது. நீம் லீவ்ஸ் வந்து நம்ம அப்படியே வந்துட்டு அப்ளை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம பாயில் பண்ணி கர்ட் கூட வந்து ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா சோக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேர் அண்ட் ஸ்கேல்ப்ல வந்துட்டு ஒரு மாஸ்க் மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டே வரோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு தெரியும். நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 2 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து தேர்ட் டைம் தான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ ரொம்ப நல்லா ஒர்க் ஆனதுனால தான் நான் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிடலாமா? ஸோ ஹேர் வந்துட்டு நம்ம நல்லா பார்ட்டிஷன் மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது தான் வந்துட்டு நமக்கு ஈஸியாக வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கான இது வந்துட்டு இருக்கும். ஹேர் வந்து நம்ம பார்ட்டிஷனாக எடுக்கும்போது தான் மாஸ்க் வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்துட்டு போட முடியும். அது வந்து நம்ம ஸ்கேல்ப்ல வந்து நல்லாவே வந்து படிகிற மாதிரி வந்துட்டு நமக்கு இருக்கணும். அதுக்காக நம்ம நல்லா ஹேர் நல்லா சிக்கெல்லாம் எடுத்துடணும். சிக்கெல்லாம் எடுத்துட்டு சென்டர் பார்ட்டிஷன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது
நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் ஸ்கேல்ப்லேயும் போயிட்டு அந்த மாஸ்க் நல்லா வந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம சென்ட்டாக வந்து எடுத்துருக்கோம்ல, ஸோ அங்கே வந்து எடுத்து இந்த மாதிரி கேர்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கையில் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஸ்கேல்பில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஃபிங்கர் வச்சு நல்லா ஹேர்க்குள்ளெல்லாம் வந்து வச்சு பண்ணணும். நமக்கு ஹேர் ஃபால் எல்லாமே கூட ரெடியூஸ் ஆகும் இந்த மாதிரி பேக் போடுறதுனால. நம்மளால வந்து வீக்லி ட்வைஸ் போட முடியலனா கூட வீக்லி ஒன்ஸாவது நம்ம இந்த மாதிரி பேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப நல்லா வந்துட்டு க்ரோ இருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபுல்லாக இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இந்த டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்லேயே வந்துட்டு ப்ராப்ளம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கான மேஜரான ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி டேண்ட்ரஃப் இருக்கிறது தான். இந்த டேண்ட்ரஃப் கொட்டி கொட்டி என்ன ஆகும்னா நம்ம ஸ்கின்ல போயிட்டு நல்லா இன்ஃபெக்ஷனை க்ரியேட் பண்ணி ஃபேஸில் பிம்பிள்ஸு, அலர்ஜிஸு, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த டேண்ட்ரஃபால் மட்டும்தான் வருது. ஸோ நம்ம இந்த மேஜரான டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்துட்டு இல்லாமல் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு வந்து வராது. ஸோ நல்லா வந்து ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துக்கோங்க. நல்லா 2 கை வச்சு நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் அப்படியே ஹேர்லேயே வந்து அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுடைய ரெகுலர் ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். மறக்காமல் வந்துட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்துட்டு பேக்லாம் வந்து போட்டாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20 மினிட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்ம நல்லா வந்துட்டு சோக் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ இதே மாதிரியான ஒரு சூப்பர் டிப்ஸோட நெக்ஸ்ட்டு நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்